Hello everyone, welcome to post market analysis. So last day நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்படி கீழே வரணுங்க. கீழே வந்து இந்த ஜோன்ல ஸ்டாக் கொடுக்குது அப்படின்னா இங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 5 மினிட்ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸோட ரீஃபைன் ஜோன் அது ஓகேங்களா. ஸோ 1 ஹவருக்குள்ள ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபைன் பண்ணுறது இந்த ஜோன் ஃபர்ஸ்ட் ஜோன். ஸோ நான் வந்து ப்ளூ கலரில் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இது 1 ஹவரோட ஜோன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா there is no chalk ஓகேங்களா. ஸோ சாக் கொடுத்தாதான் நம்ம பை அடிக்க முடியும். இந்த இடத்துல எதுவுமே வந்து நமக்கு சாக்கை கொடுக்கல. டேரக்டா லோ ஓடிது, அடுத்து இந்த லோ ஓடிறான், அப்படியே வந்து கண்டினியூவா லோ உடஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. இங்க வந்து க்ளோஸ்டு. அப்போ மார்க்கெட் வந்து சாக் கொடுத்தாங்க அப்படின்னா சாக் கொடுக்கல. இது 1 மினிட். ஸோ 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ வந்தான் இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்மேஷன் கன்சாலிடேஷன் திரும்ப கீழே உடைச்சிருக்கு. ஸோ 1 ஹவர் ஜோன் 1 ஹவர் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நடந்த பிஓஎஸ்க்கு இங்கே வந்து நமக்கு ஒரு ரேலி பேஸ் ரேலி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து மிட்டிகேட்டட், இது மட்டும்தான் அன்மிட்டிகேட்டட் ஜோனாக இருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டாக் கொடுத்தா நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நார்மலி அது எஸ்என்சி பேசிஸில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபிபனாசி போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஜோன் இந்த ஸ்விங்குக்கு போட்டீங்க அப்படின்னாலும் இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஹைலி வேலிடாக இருக்க போகுது. ஓகேங்க, நான் வந்து 5 மினிட்ஸ் பார்க்குறேன் ஓகேங்களா. ஈஸியாக வந்து மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதாகும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால் கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தான். ஸோ இதெல்லாம் சப்ளை டிமாண்ட் அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தான். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் என்னங்க 24,505 ஓகேங்களா. 24,500 கால் ஆப்ஷன் எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் மேலே போகணும், புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே வரணும். ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ 24,500 ஸோ அதுக்கான பிரேக் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா 174.4 ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி 24,550 170. ஸோ 24,550 என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கடையிலே அவனோட பிபி வந்து லூஸ் பண்ணிட்டான். கால் ஆப்ஷன் சைட். ஸோ புட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கடையில் ஃபர்ஸ்ட் மட்டும் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சான் ஓகேங்களா. சரிங்க, மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து 24,500 ஓகேங்களா. இப்போ 24,500க்கு 174.4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 24,500 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடையில் கால் ஆப்ஷன் அவனோட பிபி லூஸ் பண்ணிட்டான், புட் ஆப்ஷன் அவனோட பிபியை சஸ்டெயின் பண்ணுறான். இப்போ 24,500 விட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும் ஓகேங்களா. அடுத்து 24,500 தாண்டி கீழே போகணும்னா 450 போகணும். அதுக்கடுத்து 300 350 அந்த மாதிரி போகணும். இப்போ 24,450க்கு பார்த்தீங்க அப்படின்னா 181.3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனும் வந்து லூஸ் பண்ணிட்டான் ஓகேங்களா. இந்த இடத்துல இவனும் அவனோட பிபியை லூஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டா உடச்சி ரீடெஸ்ட் கொடுத்தது என்ன டைமுக்கு அப்படின்னா 10 மணிக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் ஓகேங்களா. எங்க அப்புறம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு மாத்திரம் ஓகேங்களா. ஸோ சப்ளை டிமாண்ட் வருதா வரட்டங்க. ஸோ ப்ரீமியம் இல்லை, நமக்கு சப்போர்ட் இல்லை ப்ரீமியத்தில் அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது சிம்பிளி ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு ப்ராப்பரான சப்ளை வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து செல் அடிக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன டைம் அது கரெக்டாக 10 மணிக்குங்க ஓகேங்களா. ஸோ நம்ம எஸ்எம்சியில் வந்து சப்ளை டிமாண்டை பார்க்குறோமா அப்படின்னா ஸோ எஸ், அது எப்போ ப்ரீமியத்தை வச்சு தான் வந்து எஸ்எம்சிக்கே வரும். ப்ரீமியத்தை வச்சுக்கிட்டு எஸ்எம்சியில் ட்ரேடு கிடைக்குமான்னு பார்க்குறோம். நம்ம வந்து எஸ்எம்சியை வச்சுட்டு ப்ரீமியத்தை பார்க்க போல விஷயம் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து வந்துட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ எப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளைக்கு வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இல்லைப்பா, ஸோ இல்லை நான் பிரேக்கே வந்து பார்த்துட்டு போக போகிறேன் அப்படின்னா அடுத்த பிரேக்கே வந்து ஒரே தானே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300 கால் எடுக்கிறோம். ஸோ 300 காலும் அவனோட பிபி லூஸ் பண்ணிட்டான். ஸோ புட் ஆப்ஷன் அதுக்கு மேலே இருக்கு. ஸோ அடுத்து 250 பார்க்குறோம். ஸோ 250 என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வீக்காக தான் இருக்கு. பட் புட் ஆப்ஷன் அவனோட லெவலில் 228.5 கரெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான்.
ஸோ திஸ் இஸ் தான் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. சரிங்களா? புட் ஆப்ஷன் இதை தாண்டினாதான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து செல் ஆகும். அப்போ அது எது வரைக்கும் போதும் அது வரைக்கும் இப்போ உட்காந்துக்கலாம். அடுத்தடுத்த பிஇபி உடைதான் இப்போ 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேயாவது நமக்கு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அப்போ நீங்க இது வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னா கான்ஃபிடண்டா உட்காந்துருக்கலாம். ஸோ இதுக்கு இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் கொடுத்தான். அந்த லிக்விடிட்டி ஃபார்மேஷனை கொடுத்து எப்போ ஸ்டாக் கொடுக்குறானோ அப்போ வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஈஸியா வந்து ஒரு நல்ல ஃபார்மேஷன் கொடுத்துருக்கான். அப்படின்னும் போது இந்த கேண்டில் நீங்க வந்து எக்ஸிட் அடிச்சிருக்கணும் 10.46. சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, லோவர் லோ தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோ வருது, உடையுது, லோ வருது, லோவரில் லோவரை, லோவரில் லோவரை. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான கன்சாலிடேஷன் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் போட்டு ஸ்டாக் கொடுக்குறோம். இப்போ அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஸ்ட்ரக்சரையும் ப்ளஸ் வந்து பிரேக் ஈவன் அடுத்தடுத்த பிரேக் ஈவன் உடையறதையும் வச்சு இந்த இடத்துல நமக்கு புட் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ட் எடுக்குது அப்படின்னா கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கு. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் வீக்காக இருந்தாலும் அவனை கரெக்டிட்டு இருக்காங்க, 2 பக்கமும் சாப்பிட பார்ப்பாங்க. அந்த இடத்துல இவனை சாப்பிட்டாலும் இப்போ இவன் அதுக்கு மேலே போயிருக்கணும், போகலை. அப்போ இப்போ இவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கும் சப்ளை டிமாண்டில் 1 ஹவரோட டிமாண்டை தொடுது, ப்ளஸ் வந்து 1 மினிட்ல ஒரு ப்ராப்பராக ஸ்டாக் கொடுக்குது. ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டி ஃபார்மேஷனை பார்த்துட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷன் எக்ஸிட் அடிச்சிருக்கணும் 1:30. ஓகேங்களா? இப்போ முடிஞ்சு. அப்போ எங்க பை மார்க்கெட் பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக சாக் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ சாக் அப்படின்னா எஸ் சாக் தான், அப்சல்யூட்லி சாக். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கு, வந்திருக்காங்கன்னா வரல. ஸோ நிச்சயமாக வந்து ஆர்டர் பிளாக் வரல. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஸோ ப்ரீமியத்தை வச்சு அப்ரோச் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஏன்னா நம்ம பார்க்கறதே ப்ரீமியத்தை வச்சு தான் ஆர்டர் பிளாக்கு ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு குட்டி ஸ்விங் வந்து போட்டிருக்கு. சரிங்களா? ஏற்றி சப்ளை தொட்டு ஸ்டாக் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கடுத்து எல்லாமே வந்து எங்கேயுமே 1 மினிட்ல கூட உடையல. சரிங்களா? ஸோ 24,150 ஆல் ஆப்ஷன் எப்போ சஸ்டைன் பண்ண ஆரம்பிச்சானோ உடச்சு ரீடெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சானோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ 1 மினிட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ ப்ராப்பராக ஹையர் ஆகி ஹையர் லோ ஹையர் ஆகி ஹையர் லோ தான் போயிட்டு இருக்கு. ஈவன் 1 மினிட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட எடுக்கல. ஓகேங்களா? அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம கால் ஆப்ஷனை வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆர்டர் பேக்கை ட்ரேட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்துடலாம். ஸோ இது 5 மினிட்ஸோட லிக்விடிட்டி ஃபார்மேஷன் 12:45க்கு 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 5 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்கு, முன்னாடி இருக்கிற லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 24,500 கால் ஆப்ஷனை பார்க்குறோம். கால் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணோம்னா பை அடிக்கிறோம் ஸ்டாக்கை பார்த்துட்டு. ஓகேங்களா? வேற ஒன்றுமே கிடையாது. 24,500 கால் ஆப்ஷனை பார்த்துட்டு இந்த பிரேக் ஒன் சஸ்டைன் பண்ணோம்னா பை. ஸோ ஏன்னா சப்ளை இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 24,500 என்ன பண்ணியிருக்கு, ஸோ எக்ஸாக்டாக அந்த 170 கரெக்டாக பஞ்ச் அடிக்கிறோம். ஸோ ஏன் நடக்கணும்? ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 170 உடச்சு ரீடெஸ்ட் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிக்கிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் டபுள் பாட்டம் டார்கெட்டை பிடிச்சி வச்சாலும் ஈஸியாக வந்து டார்கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த சைஸை பிடிச்சி அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வச்சு அதுதான் டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கரெக்ஷனால நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ 5 மினிட்ஸில் சரி 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேலி பேஸ் ரேலி இருக்குது. அடுத்து நம்ம இங்கேயும் பை பண்ணலாம். 24,550 இருக்குது. ஸோ 550 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். சஸ்டைன் பண்ணுச்சுன்னா பை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி போட போகிறோம். சிம்பிள். சரிங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாதுங்க. எஸ்என்சி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது ஸோ ப்ரீமியத்தில் ட்ரேட் கிடைக்கும் போது தான் அதுக்கான கன்ஃபர்மேஷனாக வச்சு பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு என்ட்ரி பர்பஸுக்கு தான் எஸ்என்சி ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரீமியம் தான். ஸோ இந்த இடத்துல 580 ஸோ 550 அந்த ரேஞ்ச் தான் 550 கால் போட்டு எடுக்கிறோம். ஸோ 550 கால் பார்த்தீங்கன்னா 550 இங்கேயே சஸ்டைன் பண்ணிட்டான். அப்போ ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கான்.
அப்போ அப்படின்னும் போது இந்த ட்ரேட் எடுத்தாலும் அதை டார்கெட் அடி தான் செய்யும் சரிங்களா. ஈஸியா வந்து மார்க்கெட் பிரேக் வச்சு ஒரு நல்ல நல்ல ட்ரேட்ஸ் வந்து கொடுக்குது. அப்படின்னும் போது ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டை வச்சுட்டு பண்றதை விட்டுட்டு ப்ரீமியத்தை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் உடைச்சு ரீடெஸ்ட் கொடுத்து வெளியே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய கண்ணெல்லாம் மேலே ஏறி போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.